அன்பான மக்களே, நாளை எபிசோடில் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தருணம், முக்கியமான அந்த தருணம் வரப்போகுது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அப்படிங்கிறதான் சூப்பரான விஷயம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அழகான ஒரு விஷயம். காவேரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாரு விஜய். அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து எடுத்துடுறாரு. எங்கன்னு சொல்லி இப்போ எடுத்துட்டு எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்தா விஜய். செம்ம சாக்கு காவேரி. அவ்வளோ அழகான ஒரு எபிசோடாக இருக்க போகுது நாளைக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த தருணம் தான் இல்லையா? சூப்பருங்க. நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி சண்டே ப்ரோமோலேயே தெரிஞ்சிச்சு. இது எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காவேரி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க. காவேரி இப்போ வெளியில் போகிறாங்க வராங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சரியாயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது. இப்போ காவேரி என்ன பண்ண போகிறாங்க விஜயை அப்படிங்கிறதான். விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு. இப்போ விஜய் இங்கே ஸ்டே பண்ணுவாரா இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட போயிடுவாரா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பெரிய $1,000,000 கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இந்த மகாநதி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவார். சரியா? காவேரி இங்கே இருப்பாங்க. தாத்தா வீட்டுக்கெலாம் விஜய் போக மாட்டார். அவர் வந்து தலைமறைவாக இருக்கார் இல்லையா? அதனால் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி செம்ம விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக அந்த தருணத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க. ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரொம்ப நாளாக, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. இருந்தாலும் அது செம்ம சீனு அப்படிங்கிறது தான். காவேரி வந்து விஜய் வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து அக்கறையோடு வந்து அன்பாக வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நான் எதிர்பார்க்குறேன். அது வரும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல இந்த சாரதா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். சாரதா வந்து விஜயை பார்த்துருவாங்களா இல்லை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வந்து பயங்கரமாக ஃபயர் பண்ணிகிட்ருக்காரு. பசுபதி வந்து அடுத்து வேறு பிளானை போடுவார். அதை காவேரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. விஜய் வந்து இவ்வளோ தான், இவரோட முடிச்சுட்டு காவேரி வந்து அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா விஜய்க்கு அம்மப்பட்டதால் அவர் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இல்லையா? அதனால் வந்து காவேரி வந்து பயங்கரமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதுதான் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு என்னோட பச்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். சரிங்களா? சூப்பருங்க. நம்மளோட மகாநதி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு சீரியலாக போயிட்டுருக்கு. அதையும் பார்க்குறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அது நம்மளோட குடும்பம் தானே அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாலும், ஆனால் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கு. கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேசுகிறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? யாருன்னே தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, என்னோடய அன்பாக வந்து என்கிட்ட பேசுகிறீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி அன்பை ஷேர் பண்ணி எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கள். எல்லாமே வந்து சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக யோசிங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஜாலியாக இருங்க அப்படிங்கிறது தான். நான் அப்படி தான் இருப்பேன். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதையுமே பெருசாக நான் வந்து அழட்டிக்க மாட்டேன் அப்படின்னா எதையுமே வந்து நான் வந்து தோள் மேலே போட்டு சுமக்க மாட்டேங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதா, அந்த இடத்துல அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இது லக்கேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். முடிஞ்சு அதை கடந்து வந்து போய்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம திரும்பி பார்த்துட்டே இருந்தோன்னா அடுத்து முன்னாடி நம்ம போக முடியாது, பின்னாடியே தான் இருப்போம், அந்த இடத்துல நின்றுட்டுருப்போம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரிங்களா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா? சூப்பருங்க. நல்லா போயிட்டுருக்க மகாநதி, ஜாலியாக இருக்குது.